கையல் ரிங்கு வரமாட்டேங்குது. பரவாயில்ல தீப்தி, அதை நீங்களே போட்டுக்கோங்க. இல்ல, இது கோல்ட் ரிங் மாதிரி இருக்கு. கோல்டு தான். இதை விட வேல்யூபிளான திங்ஸையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த கோல்ட் ரிங் எனக்கு விட உங்களுக்கு தான் அழகா இருக்கு. தீப்தி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இல்ல, இது நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை, அதை விடுங்க. நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே, அது எப்படி வந்தது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வீடியோ அவ்வளோ அழகா வந்திருந்தது. நான் எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ. ஓகே மச்சி. கையல், நேற்று நீங்கள் சீக்கிரம் தூங்கிட்டீங்கல்ல. நேற்று நைட்டே ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் வந்துருச்சு. ஆக்சுவலி நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போ பார்க்குறீங்களா? இருங்க, நானே காமிக்கிறேன். ஆமா, நீங்க போட்டோ ஷூட் அப்போ பாதிலேயே கார் பார்க்கிங் போயிட்டீங்கன்னு சஞ்சு சொன்னா. அங்க ஏசி ஜாஸ்தியா இருந்துச்சு, அதான். ஓகே, இங்க பாருங்க கையல், இதுல எந்த போட்டோஸ் நல்லா இருக்கு? எல்லா போட்டோஸும் நல்லா இருக்கு தீப்தி. எதுனா ஒன்று சொல்லுங்க. சரி, ஓகே, நீங்க ஒன்று இதில் செலக்ட் பண்ணுங்க, நான் ஒன்று செலக்ட் பண்றேன். நம்ம 2 பேரும் செலக்ட் பண்றது ஒன்னா இருக்கான்னு பார்ப்போமா? இது எக்ஸாக்ட்லி, நானும் இதை தான் செலக்ட் பண்ணேன். பார்த்தீங்களா, நம்ம 2 பேரும் செலக்ட் பண்ணது ஒன்னாதான் இருக்கு. இந்த போட்டோ சூப்பரா இருக்குல்ல? இது அப்படியே ஃப்ரேம் பண்ணி ஹால்லே மாட்டலாம் போல. யார் கல்யாண மாப்பிள்ள? நான் தான் மாப்பிள்ள, இவங்க தான் பொண்ணு. இல்ல, நான் இப்போவே ஃபோன் பண்ணி ஃப்ரேம் போட சொல்றேன். ஹலோ மச்சி, நான் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். ஹாலில் மாட்டுற மாதிரி நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு ஃப்ரேம் போட்டு தரியா? குரு, தீப்தி, நானும் டியோடும் கீழே கடைக்கு போயிட்டு மதியானம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நாங்கள் என்ன பேசணும்? மதியானம் லஞ்சுக்கு யார் யாருக்கு என்னென்ன டிஷ்ஷு சமைக்கலான்றதை பற்றி தான்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபுட்டு தானே, நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறேன், நீ உள்ளே போ. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் அன்ஹெல்தி தீப்தி. அதை பற்றி தான் நாங்கள் உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கடைக்கு போயிட்டு பொருளையே வாங்கிட்டு வந்துடுறோம். ஹெல்த்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. 3 வேளை சாப்பிட்றீங்களோ இல்லையோ கரெக்டாக போதில்ல? அட, அதெல்லாம் விடு தீப்தி, நாங்கள் போய் பொருளை வாங்கிட்டு வந்துடுறோம். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிஷோர் வந்துருவான்டா. ப்ரோ, யார் கிஷோர்? அதான் டியூட், அவன் அன்னைக்கு சொன்னால அவங்க அண்ணன், அவன் தான் கிஷோர். ஓ ஆமாம், கிஷோர் வரானா? அவன் எதுக்கு இங்கே வரான்? ஒரு சின்ன டவுட்டு, அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வரான். அப்படின்னாமா ஃபோனில் கேட்க முடியாத அளவுக்கு டவுட்டு? லைஃப் மேட்டர், அதனால தான் வரான். சரி தீப்தி, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், நான் குடிக்கிறதுக்கும் அவன் வரத்துக்கும் என்ன சம்மந்தம்? அவன் தான் நான் நிறைய வாட்டி குடிச்சு பார்த்துருக்கான்ல. உன்னை பற்றி அவன் என்ன வேணா நினச்சிக்கிட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவரை பற்றி அவன் ஏதாவது தப்பாக நினச்சிட்டு போகிறான். ஏங்க, உங்கள் அண்ணன் எனக்கு யாருன்னே தெரியாது, அவருக்கும் என்ன தெரியாது. என்னை பற்றி அவர் என்ன நினைக்க போகிறாரு? அவர் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே எனக்காக தான். நான் தான் அவரை கடைக்கு போகலானே கூப்பிட்டேன்.
உங்கள் அண்ணன் என்ன நினச்சாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அதனால் ஒன்றும் ஆகிடாது. ப்ரோ வாங்க போகலாம். ஏ பாருங்க கையல், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்னமோ பண்ணட்டும். தீப்ஸ், ஆ நான் கூட வீட்டை நீ நீட்டாக வச்சிருக்க மாட்டேன்னு தான் பார்த்தேன். பரவாயில்ல, நீட்டாக தான் இருக்கு. ஆமாம், என்னையே இவ்வளோ அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்னாச்சு? உன் பேக் கூட ஏன்? குடுடா. சரி. சரி வா, நம்ம டெரஸ் போய் பேசலாம். ஹேய், அதான் ரூம் இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க, பர்சனல் மேட்டர். நம்ம டெரஸ் போயே பேசலாம். சரி, ஓகே, வா. கயல் இஸ் மை பிரதர் கிஷோர். ஹாய். ஹாய். ஓகே, நம்ம போகலாம். ஹேய் தீப்ஸ், நீ ஏன் அப்படிலாம் பண்ணுற? ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் பேசணும்னு சொல்கிற, நீ பேசுறதை கேட்கக்கூடாதுன்னு டெரஸுக்கு கூப்பிட்டு வந்து பேசுகிற. என்ன ஆச்சு? இல்லை, நான் உன்கிட்ட ஃபோன்லேயே எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் நேரில் சொன்னால் பெட்டராக இருக்கும் தான் நான் உன்னை நேரில் வர சொன்னேன். இட்ஸ் ஓகே, டெல் மீ. அது நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஹேய் தீப்ஸ், நீ அது யார் அந்த பையன்? சஞ்சுவோட ஃப்ரெண்டு குரு, ட்ரிச்சிலேருந்து வந்திருக்காரு. ஓ நைஸ். 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? நாங்கள் 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. அப்புறம்? ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. ஹேய், உனக்கு ஓகே, ஆனால் அந்த பையனுக்கு லவ் கமிட்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா? டேய், அவருக்கு இப்போ தானே ரீசெண்டாக பிரேக்கப் ஆச்சு. ஓகே. அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து மறக்கிறதுக்காக தான் அவர் ஹைதராபாத் வந்திருக்காரு. ஓ. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட பழகலை. ஆனால் ஒரு நாள் அவர் எனக்காக பேசும்போது தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்த ஃபோட்டோ ஷூட்டில் தான் எனக்குள்ளே இருக்க லவ் அவருக்குள்ளேயும் இருக்குன்னு அவரை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஹே, இன்ட்ரெஸ்டிங். சஞ்சு என்ன சொன்னா? சஞ்சு கிட்ட நான் இன்னும் சொல்லலை. ஏன்? ஏய், நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரு பிரதர் சிஸ்டராக பழகிருக்கோம். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்திருக்கோம். அண்ணி வந்ததுனால தான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பெரிய கேப்பு. ஹே. அதான் உன்கிட்ட பேசி டேடி கிட்ட ஓகே வாங்கலான்னு வர சொன்னேன். ஓ, இப்போ புரியுது. டாடி கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கணுன்றதுக்காக என்னை வர வச்சு நம்ம 2 பேரும் பிரதர் சிஸ்டராவாக இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், என்னென்னலாம் சொல்கிறல. டேய், நான் என்ன மற்ற சிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு பிரதராக இருந்து என் மேரேஜுக்கு இவ்வளோ பவுன் போடு, இவ்வளோ செலவு பண்ணு அப்படியே கேட்குறேன்? ஜஸ்ட் டேடி கிட்ட பேசி ஒரு ஓகே வாங்க தானே சொல்கிறேன். இது கூட பண்ண மாட்டியா? அப்போது நாங்கள் ஓகே சொல்லலைன்னா? நீ ஓகே சொல்கிற, டேடியும் ஓகே பண்ண வைக்கிற. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? சரிடா, எல்லாம் ஓகே, பட் நீ அந்த பையன்கிட்ட சொல்லலைன்னு சொல்கிற, அதுதான் இடிக்குது. உனக்கு நான் எப்படி சொல்கிறது? இரு, நீயே இந்த ஃபோட்டோஸை பாரு. இப்போ புரியுது. நீங்கள் 2 பேரும் முன்னாடியே பேசி பழகிட்டு கமிட் ஆகிட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் வரையும் போயிட்டு இப்போ என்னடானா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணல, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோன்னு சொல்லி நார்மலாக அரேஞ்ச் பண்ணுற மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க, அப்படி தானே? பாத்தியா, உனக்கே அப்படிதானே தோணுது. இதனால தான் நாங்கள் 2 பேரும் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு சொன்னேன். மம்மி ப்ராமிஸ்டா, நாங்கள் இன்னும் ப்ரொப்போஸே பண்ணிக்கல. சீரியஸ்லி? ஆமாண்டா. இது எல்லாம் ஓகே தான், பட் அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் நம்மளோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கும் ஹே, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நம்ம ரிலேட்டிவ்ஸோட பெருசாக டச்சில் இல்லை, பட் இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் தான் நம்ம கேதரே ஆகிறோம். ஸோ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு எல்லாம் புரியுது. அவர் ஒரு நார்மல் ஃபேமிலி தான்.
பேக்ரவுண்டும் அவ்வளவா இல்லை அதானே. ஆனால் இதெல்லாம் இருக்கிறவன் என்னை ஹாப்பியாக பார்த்துப்பானான்னு பார்த்தா எனக்கு தெரியாது. என்னை கேர் பண்ணிப்பானா பார்த்தா எனக்கு தெரியாது. ஆனால் அவன் பண்ணிப்பான். அவன் என்னை கேர் பண்ணுவான், ஹாப்பியாகவும் பார்த்துப்பான். டே 1லேருந்து இப்போ வரைக்கும் அவன் எனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே நாங்கள் மீட் பண்ணுறப்போ எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தது. அப்போது என்னை அவன் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். எனக்கு அப்பப்போ பசிக்கும் போதெல்லாம் நம்ம மம்மிக்கு அடுத்து எனக்கு அவன் தான் குக் பண்ணி கொடுத்தான். இவ்வளோ ஏன் அந்த ஃபோட்டோ ஷூட்டு அவன் ஃபீல்டே இல்லை, ஆனால் அவன் எனக்காக வந்து அவ்வளோ அழகாக அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணி கொடுத்தான். அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உனக்கு தெரிஞ்சதில்ல, இவ்வளவும் எனக்காக மட்டும் பண்ணும்போது அந்த மாதிரி பையனை நான் எப்படி மிஸ் பண்ண விரும்புவேன்? நான் அவனை மிஸ் பண்ண விரும்பலை. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் டேடி கிட்ட பேசி நாளைக்கே வர சொல்கிறேன். நாளைக்கு டேடி வந்ததும் உங்கள் 2 பேர் விஷயத்தை நானே பேசி ஓகே வாங்குறேன். அப்புறம் முடிஞ்சா நாளைக்கே கூட மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை, நாங்கள் டைரெக்டாக மேரேஜே பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ தான் அவரோட பாஸ்ட் லைஃப்பை மறந்து நியூ லைஃபுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் எங்கேயாவது போயிட்டு ஹாப்பியாக இருக்கும். நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். சரி, நீ போ. நான் டேடி கிட்ட பேசிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி. ஹலோ டேடி. தீப்தி, உங்கள் ஃபேமிலியில் ஃபெஸ்டிவல் கூட வந்து உங்களை பார்க்க மாட்டாங்கன்னு நீங்கள் அப்போது ஃபீல் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு என்ன திடீர்னு உங்கள் பிரதர்லாம் வந்திருக்காரு? ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் வேற டென்ஷனாக வேற இருக்கீங்க. ப்ராப்ளம்லாம் இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, எனக்கு குருவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் குருவை லவ் பண்ணுறேன். ஹாப்பி லவ் ஆனிவர்சரி. ஹாப்பி லவ் ஆனிவர்சரி. ஏ குரு, ஐ லவ் யூ. லவ் யூ டி. என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? நம்ம 2 பேரோட லைஃப்ல 3ஆவதா ஒரு பொண்ணு வந்து அது உன்கிட்ட பேசும்போது உன் வலி என்னன்னு எனக்கு தெரியும்ல. நான் குருவை லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் எந்த ஒரு டெசிஷன்னாலும் நானே எடுத்துருவேன். ஆனால் மேரேஜ்னு வரும்போது அது ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அதனால தான் என் பிரதரை வச்சு எங்கள் டேடி கிட்ட ஓகே வாங்கலான்னு அவனை வர சொன்னேன். அவனும் என் டேடி கிட்ட பேசிட்டான். நாளைக்கு என் டேடியும் இங்கே வராரு. என்ன கயல், ஷாக்கிங்காக இருக்கா? எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கு. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். எல்லா பசங்கிட்டையும் நான் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கு. அப்புறம் எப்படி குருவை மட்டும் லவ் பண்ணீங்க? அது என்னவோ தெரியல, எனக்கும் குருக்கும் நல்ல ஒரு வைப் செட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் ட்ரிங்க் பண்ணுறது ஸ்மோக் பண்ணுறது எனக்கு பிடிக்கல தான். ஆனால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்யூச்சரில் அதை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லை,
ஆஸ் அ பர்சனாகவே அவர் ஒரு நல்ல கேரக்டரு. அவர் இது வரைக்குமே யாரை பற்றியுமே தப்பாக பேசினது இல்லை. ஆனால் நான் ஒரு நாளும் உன்னை கண்ட்ரோல் பண்ண நினச்சதே கிடையாதுடி. இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. பேசுனது யாரு? நம்ம ஆளு. ஏதோ தெரியாமல் வாய் தவறி வந்திருக்கோம். பாவம் நினச்சிட்டு 10 நிமிஷத்துல அப்படியே மறந்துடுவான். ஏன்டா இவனுக்காக ஓடி வந்தோன்னு ஒரு நாளும் யோசிச்சதில்ல. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் கூட ஸ்வேதா கிட்ட உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பற்றி அவன் அப்படி பண்ணியிருக்கான், அவன் இப்படி பட்டவன்னு கோவத்தில் திட்டிருக்கீங்க. ஆனால் குரு அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட திட்டினதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. முக்கியமாக அவரோட அந்த கேரிங் தான், கேரிங் அதில் தான் நான் விழுந்துட்டேனே. ஃபர்ஸ்ட் டே அவர் வந்தப்போ என் காலில் அடிபட்டு இருக்குன்னு எனக்காக அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இவ்வளோ ஏன் நீங்கள் யாருன்னே அவருக்கு தெரியாது, ஆனால் அந்த மலையிலையும் உங்களுக்காக போய் பேட் வாங்கிட்டு வந்தார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து எனக்கு அவர் மேலே லவ் அதிகமாயிடுச்சு. நாளைக்கு டே எப்படி இருக்க போதுனே தெரியல. என் டேடி எப்படி ரியாக்ட் பண்ணுவார், குரு எப்படி ரியாக்ட் பண்ணுவார். ஆனால் கண்டிப்பாக குரு என்னை அக்செப்ட் பண்ணிடுவார். ஏன்னா என் மனசில் என்ன இருக்கோ அதே தான் கண்டிப்பாக குரு மனசுலேயும் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? அது நான் அந்த ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் அவர் கண்ணில் பார்த்தேன். குரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மச்சி நாங்க ரெடி. அந்த போட்டோ ஷூட் அப்பதான் அவர் கண்ணில் பார்த்தேன். அந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படித்தானே தோணுச்சு? நான் தான் அப்போவே சொன்னேனே உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு. இதே தான் கிஷோரும் சொன்னான். ஓ, அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடந்துருச்சுன்னு. கயல், எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கனடா போனாலும் சரி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். சரி சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? இப்பயே போய் பண்ணிக்கலாம். உண்மையாக தான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப்லேயே ஒரு வாட்டி மட்டும் நடக்கிற ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எல்லாமே பண்ணணும்னு ஆசையாக இருக்கு குரு. ஆனால் இப்போ உன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் பையன் பெத்துக்கலாம், அதுக்கப்புறம் பொண்ணு பெத்துக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதுக்கப்புறம் தான் பையன். ஃபர்ஸ்ட் பையன் தான், அதுக்கப்புறம் தான் பொண்ணு. ஃபர்ஸ்ட் பொண்ணு தான். பையன் தான் ஃபர்ஸ்ட். பொண்ணு தான். பையன் தான். பொண்ணு தான். பையன் தான். கயல், கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா. உங்கள் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்போவே உங்கள் கூட இருந்தேன். வெட்டிங்க்கு இருக்க மாட்டேனா? உங்கள் வெட்டிங் முடிகிற வரைக்கும் கூடவே இருப்பேன். ஆமால, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே. எனக்கு எவ்வளோ பேர் மணப்பெண் தோழியாக இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இருப்பேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுவேன். நெக்ஸ்ட் இயர்லாம் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, நான் குரு இதே வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ்னா அந்த ரூமில், பாய்ஸ்னா ஹால் தான். ஆனால் இந்த ரூமில் நான் குரு மட்டும்தான். டேய், எப்பயுமே நான் உன் கை மேலே தானே படுத்து தூங்குவேன். எல்லாம் பாசிட்டிவாக தான் போகுது. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவங்க வேற கிஷோர் வந்திருக்க நேரமாக பார்த்து ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஏன் தீப்தி, உங்கள் பிரதருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணால் பிடிக்காதா? இல்லை இல்லை, அவனும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான்.
எனக்கு என்னன்னா குரு ட்ரிங்க்ஸ் பண்ணுற நேரமாக பார்த்து கிஷோர் அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி பேசி அதனால் குருக்கு அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துடுச்சுன்னா எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்க தீப்தி. அவர் குடித்ததுக்கப்புறம் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே லவ்வெல்லாம் வராது, கோவம் மட்டும்தான் வரும். எப்படி சொல்கிறீங்க? அது அன்னைக்கு சஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் குடிச்சிட்டு தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டாருன்னு. அதை வச்சு சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவர் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருப்பார். எனக்கே உங்களோட ஃபோட்டோ ஷூட் அப்போ தான் தெரிஞ்சது. பார்த்தீங்களா, நான் சொன்ன உடனே பெல் அடிக்குது. அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க குரு. டேய், கிஷோர் வந்துட்டான், கொஞ்சம் பார்த்து. என்ன கிட்டாரோட தானே வந்தான்? அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத, அவன் டென்ஷன் ஆயிடுவான். அம்மா, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீ ரூம்குள்ளே வராத. சரி, நான் ரூம்குள்ளெல்லாம் வரல, பட் இன்னைக்குனாச்சு கொஞ்சம் கம்மியாக குடிங்க. ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன். இது என்னமோ அக்கறையில் சொல்கிற மாதிரிலாம் இல்லையே. விஷயம் வெளில வரட்டும், அப்போ இருக்குது உனக்கு. உள்ளே போய் கிட்டார் ஆடணுன்னா வர வேண்டியெல்லாம் தானா வரப்போகுது. நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன். டேய் 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 கிஷோரே, டேய் வாடா, கிட்டார் கிஷோரே. ஹேய் சரக்கு சஞ்சு. டேய் சுமாரா, ஏற்கனவே தீப்தி என்னை எல்லாரும் முன்னாடி குடிகார மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் மச்சி. கல்யாணம் ஆனா திருந்திடுவேன். குரு, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக குடிங்க. ஏங்க, நான் என்ன ஃபுல்லாக குடிச்சிட்டு கலாட்டாவா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. உங்கள் பிரதர் வந்திருக்கனால சொல்கிறீங்க. நான் இன்னைக்கு குடிக்கவே இல்லை. அவரையும் கம்மியாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன், போதுங்களா? ஓகே. ம். ஆமாம், நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட கல்யாணமே பண்ணிக்காம தனியாக இருக்கியாமே? ஆமாண்டா, லைஃப் அப்படியே செம்ம ஜாலியாக போகுது. பேசாமல் அங்கிள் கிட்ட சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானடா. டேய், மேரேஜ்லாம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது இந்த லைஃப்பில் அவள் எனக்கு செட் ஆவாலா மாட்டாளான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி செட் ஆகலன்னா சார் என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், அவள் லைஃப் அவள் பார்த்துப்பா, என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன். சூப்பர் ப்ரோ. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க டிவோர்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னா இப்படி ஒரு பிளான். கரெக்டுங்களா? கரெக்ட் ப்ரோ. அந்த மாதிரிலாம் எதுலேயும் போய் மாட்டிடக்கூடாதுன்னா இப்படி ஒரு பிளான். ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. இது என்ன, ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்துப்பாங்களே, அந்த மாதிரியா லைஃபு ப்ரோ? நீங்கள் சொல்கிறத பார்த்தா கன்ஃபார்மாக ரிஹர்சல் பார்த்தா மட்டும்தான் அவங்க கூட லைஃபு கரெக்டாக போகுமா இல்லையான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறீங்க. என்ன ப்ரோ, இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக சண்டை வரும். சண்டையே இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃபு யார் இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களே, 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குன்னு, அவங்களுக்குள்ள சண்டை வராதுங்கிறீங்களா? கண்டிப்பாக வரும். அதே மாதிரி எந்த பொருத்தம் ஜாதகம் எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணுறாங்களே, அவங்களுக்குள்ள சண்டை மட்டும்தான் வருமா? கிடையாது, சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட், இது மட்டும்தான் மெயின் டிபார்ட்மெண்ட். இங்கே மனசு கரெக்டாக இருந்தால் மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? கல்யாணம் பண்ணப்போ ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமேட்டு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். ஆனால் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமேட்டு மறுபடியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு குழந்தை பெற்று அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைக்குன்னு ஒரு கல்யாணம் ஆகும் தெரியுங்களா? அது வரைக்குமே அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரும். அவங்க கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமேட்டு எனக்கு நான் உனக்கு நீன்னு ஒரு லைஃப் இருக்கும்ல, அப்போ வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் ப்ரோ இருக்கும். இதுதான் லைஃபே. நீங்கள் சொன்னீங்களே அது லைஃப் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணோட இருக்கீங்கன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணோட முழு நம்பிக்கையோடய டெய்லியுமே இருக்கீங்க? கிடையவே கிடையாது. டெய்லியுமே ஒரு கேள்விக்குறியோடு தான் இருப்பீங்க. இப்போ ஒன்று பண்ணாலே இது நமக்கு செட் ஆகுமா,
இல்லை இப்போ நமக்கு செட் ஆகலைன்னா இவளை இப்படியே விட்டுட்டு நம்ம வேறு வாழ்க்கை நோக்கி போங்கிற மாதிரி தான் யோசிப்பீங்களே. ஆனால் இதுவே கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு அப்படி யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அவள் தப்பாக பண்ணுறாளோ கரெக்டாக பண்ணுறாளோ அவள் பண்ணுறது எனக்காக பண்ணுறா. தப்பாக இருந்தா சொல்லி புரிய வச்சுப்போங்கிற எண்ணம் தான் வரும். இதுவே கரெக்டாக இருந்தா சந்தோஷமாக ஏற்றுப்போங்கிற எண்ணம் தான் வரும். இதுதான் ப்ரோ லைஃபே. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ புரியுது தீப்ஸியா உங்களை சூஸ் பண்ணான்னு. தீப்தியா? தீப்தி அதுக்கு என்ன சூஸ் பண்ணணும்? ஓ, நான் தான் அவசரப்பட்டு உளறிட்டேனா? எனக்கு புரியல. டியூட், எனக்கு புரிஞ்சிருச்சு. தீப்தி உங்களை சின்சியராக லவ் பண்ணுறா. அந்த அங்கிள் கிட்ட சொல்லி ஓகே வாங்கிறதுக்கு தான் சார் வந்திருக்காரு. ப்ரோ, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப்பே ஆச்சு. அது மாதிரி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் ப்ரோ. தீப்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கிளியராக சொல்லிட்டா. எங்கள் எல்லார் லைஃப்லேயும் ஒரு பாஸ்ட் இருக்கும். அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ. மார்னிங் டேடி வந்துடுவார், நானும் பேசிடுறேன். அதுக்கப்புறம் தீப்ஸ் உங்ககிட்ட எல்லாமே கிளியராக சொல்லுவாள். தீப்ஸ் என்ன டீட்டெயிலாக சொல்கிறது? அதான் எனக்கு தெரிஞ்சிச்சே. ஏய். இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். டியூட் டியூட் இதுக்கப்புறம் டியூட் ப்ரோலாம் இல்லை, மாமா மச்சான். கையை கொடுங்க மாம்ஸ். ப்ரோ நீங்கள் வேற. அட கையை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீப்தி. இப்போ புரியுது நீ காட்டின அக்கறையெல்லாம் யாரு மேலன்னு. நான் இருக்கேன். நேத்து தானே நீங்க சொன்னீங்க என்ன வேணாலும் என்ன கூப்பிடுன்னு. இப்ப நான் கூப்பிடுறேன், நீங்க வரீங்களா இல்லையா? சரி ஓகேங்க, வரேன். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க தான் என்னோட பார்ட்னர். இந்த அனாதைக்கு இந்த அனாதை இருக்கேன். டீ என்னடா அமைதியாடுறா. டேய் நீ சும்மாறா. ஹலோ மச்சான், டீ என்ன பண்ணுற? இந்த குட் நியூஸை என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன்டா. முதல்ல அவங்க 2 பேரும் பேசிட்டுண்டா. டேய் நீ சும்மா இரு, இல்லைன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஜிஎம்மை போடு. மச்சான் சரவணா. கையல், நான் அப்போவே சொன்னேன்ல குரு கண்டிப்பா என்ன அக்செப்ட் பண்ணிடுவாருன்னு. நான் போய் குரு கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை போல. கிஷோரே எல்லாமே பேசிட்டான்னு நினைக்கிறேன். நானும் அப்போவே சொன்னேன்ல அவரோட எக்ஸ்னால எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு. நம்ம 2 பேரும் பிரியணும்னா நான் உன்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்து போகணும், இல்லையா? நீ என்னை விட்டு போகணும்னு முடிவெடுத்தாதான்டா நம்ம 2 பேரால பிரிய முடியும். அது 2மே நடக்காதுடா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறமேட்டு யார் நம்ம லைஃப்ல வர போறா? எப்படி நம்ம பிரிவோம்? நான் உன்னை விட்டு போறதும் நீ என்னை விட்டு போறதும் இந்த 2மே நடக்காது. கங்க்ராட்ஸ். உங்க பாஸ்ட் லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகி ஒரு புது லைஃப்குள்ளே போகிறதுக்கு. மனம் கொண்டாடி வாழுமே மரங்கள் சாய்ந்து கூடு வீழ்ந்தும் கோயில்கள் ராகம் பாடுமே இரவு
பெஸ்ட்.